வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் உங்களை தேடி வந்து சமூக செய்திகளை தொகுத்து தரும் தாளும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். The Indian community in Singapore is distinctive for its ability to preserve deep cultural roots while adapting seamlessly to a multicultural society. Over time, it has evolved a unique identity that sets it apart from Indian communities in other parts of the world. இந்திய சமூகம் நடத்திய நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு மகிழ்வதற்காக இன்றும் தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். Let us have a quick preview of what we have for you in today's episode. இசையோடு திருக்குறள், A vibrant celebration of color, இளையர்களுடன் நிகழ்ந்த தொடர். திருக்குறள் நமது பொக்கிஷம். திருவள்ளுவர் உலகத்தில் இருக்கும் அனைவரோடும் எத்தனை காலங்கள் ஆனாலும் கைகுலுக்கி பேசி கருத்து பரிமாற இந்த பொக்கிஷத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். தலைமுறைகளை கடந்தும் தலை சிறந்து விளங்கும் ஆற்றல் திருக்குறளுக்கு இருக்கிறது. Tirukkural is one of the most revered works in Tamil literature, valued not only by Tamils but also by people around the world for its timeless wisdom. Written by Thiruvalluvar, the text consists of 1,330 couplets that offer guidance on ethics, relationships, and good governance, making it a practical guide to leading a virtuous and balanced life. என்றோ எழுதிய திருக்குறள் இன்றும் காலத்திற்கு ஏற்ப இருக்கிறது. தலை நிமிர்ந்து நிற்கிறது. வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை எப்படி கையாள வேண்டும், சவால்களை எதிர்கொண்டு சஞ்சலப்படும் நேரத்தின் போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்லி வைத்திருக்கிறார். Each quote is brief, yet it conveys profound life lessons that resonate universally. Tirukkural has been translated into over 40 languages, underscoring its global significance. One of its most distinctive strengths lies in its secular nature, as it emphasizes ethics over religion. திருக்குறளை உலகளவில் மேலும் பரவ செய்யும் நோக்கில் புதிய முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இசையுடன் இணைந்த வடிவில் குரல் ஒலிக்க செய்யப்பட்ட இந்த முயற்சி தனித்துவம் பெறுகிறது. இளம் இசை கலைஞரான லிடியன் நாதஸ்வரம் மற்றும் அமிர்த வர்ஷினி அவர்களின் கைவண்ணத்தில் உருவான குரல் இசை காவியம் சிங்கப்பூரில் வெளியிடப்பட்டது. Let us now watch the commendable effort which was dedicated to promoting Tirukkural. குரல் இசை காவியம் திருக்குறளை இசையோடு வழங்குகிறது. குரலை அழகாக பாடலாக இசையமைத்துள்ளனர் இளம் இசை கலைஞர்கள் லீடியன் நாதஸ்வரம் அமிர்த வர்ஷினி. அவர்கள் சிங்கப்பூரில் குரல் இசை காவியத்தின் 8ஆம் பகுதியை வெளியிட்டனர். 10 ஆண்டுகளுக்கு முன் திருக்குறளை இசையாக வடிவமைக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. தமிழுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்த இக்கலைஞர்கள் திருக்குறளை இசையாக வழங்கலாம் என்று முடிவெடுத்தனர். ஃபில்ம் மியூசிக் அண்ட் வேர்ல்ட் வைடு அந்த டூர் பெர்ஃபார்மன்ஸஸ் அதுக்குள்ளெல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம தமிழ் மொழிக்காக ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போது உலகத்திலே தலை சிறந்த நூல்னா எங்களுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் இட்ஸ் திருக்குறள். அது எல்லாத்துக்குமே பொருந்தும் அது. அண்ட் அது உலக புதுமறை. ஸோ அதனால் திருக்குறளுக்கு மியூசிக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த இது. அண்ட் அது இசையோடு இருந்தால் எல்லாருக்குமே போய் சீக்கிரமாக ரீச் ஆகும். இனிமையான இசையோடு கலந்து கொடுக்கும் போது கல் கூட கற்கண்டாக இனிக்கும். திருக்குறளின் ஒவ்வொரு சொல்லும் இசை வடிவம் கண்டு மென்மையான உணர்வுகளை தொட்டு மேன்மையான கருத்துக்களை இளையர்களிடம் கொண்டு சேர்க்கிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி இலங்கை, ஆஸ்திரேலியா, துபாய், பிரான்ஸ் போன்ற 7 நாடுகளில் சர்வதேச அளவில் குரல் இசை காவியம் அரங்கேற்றம் கண்டிருக்கிறது. சுமார் 1000 கலைஞர்கள் பாடியிருக்கும் இந்த படைப்பில் காணொளியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழோடு ஆங்கில விளக்கமும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த ப்ராஜெக்டில் ஸ்பெஷலாக நம்ம 1000+ சிங்கர்ஸ் இருக்கிறதால எல்லாருமே செலிப்ரிட்டி சிங்கர்ஸும் கிடையாது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் பட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பாட்டு எல்லாமாவும் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ ஆடியோ மட்டும் வந்தால் எங்கே போய் தேடுறது, இது நான் தான் பாடினேன்னு அவங்க சொல்கிறதுக்கு பதில் இந்த பாட்டு ஆல்ரெடி இருக்குன்னு அவங்க ஃபேஸும் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். திருக்குறளை தமிழர்கள் மட்டுமின்றி அதை அறிந்த அனைவரும் போற்றி கொண்டாடுவதற்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கத்தான் செய்கிறது.
வாழ்க்கையை செம்மையாக நடத்தி செல்ல தேவையான ஆலோசனைகள் அனைத்தும் திருக்குறளில் நிறைந்திருக்கின்றன. திருக்குறள் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக தெரிவிப்பதை விளங்கிக் கொள்ளும் போது வாழ்க்கை சிறக்கும், வளம் பிறக்கும். திருக்குறள் பிடிச்சது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் சொல்கிறதுக்காக அது சரின்னு திருவள்ளுவர் உங்கள் மேலே எந்த கருத்தையும் திணிக்கலை. அவர் கருத்து திணிக்காது தான் எனக்கு இனிக்குது. இந்த கருத்து திணிப்பு இல்லை என்பதுதான் திருவள்ளுவரை பற்றிய இனிப்பு. இது போன்ற படைப்புகள் இசையோடு கலந்து எளிய முறையில் இருப்பதால் இளையர்களை சுலபமாக சென்றடைகின்றன. 1000 பேர் பாடி உருவான 1330 குறளுக்கும் அழகான இனிமையான தமிழில் இசையுடன் கூடிய திருக்குறளும் விளக்கமும் உள்ளதான் குறள் இசைப்பாவியம். 2 இளைஞர்கள் லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவசனி 2 பேரும் உருவாக்கின ஒரு மாபெரும் ஒரு தமிழ் படைப்புன்னு சொல்லலாம். குறளின் பெருமையை உணர்த்தும்படி உருவாக்கப்பட்டுள்ள குறள் இசை காவியம் இதுவரை உலகம் கண்டிராத முதல் பெரும் முயற்சி என்று நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் பாராட்டினார்கள். தேசிய நூலக வாரியத்தின் தமிழ் சோலையில் திருக்குறளுக்கென்றே ஒரு கண்காட்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம். 24 உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள்கள் அங்கு இருக்கின்றன. எனவே தேசிய நூலக வாரியத்திற்கும் திருக்குறளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. திருக்குறளை வாசிக்கும் பொழுது ஒரு ட்ராயாக இருக்கும்னு சொல்லுவாங்க, புரியாமலும் இருக்கலாம். ஆனால் அதை இசையோடு கேட்கும் பொழுது, எளிய விளக்கத்தோடு கேட்கும் பொழுது உண்மையிலேயே மனத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். மொழியின் அடையாளமாக இளம் இசைக்கலைஞர்களின் துணையோடு தமிழிசையை எல்லைகள் கடந்தும் எடுத்து செல்கிறது குறள் இசை காவியம். இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பாடகர்களில் 8 பேர் சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 8 பேர் இதில் பாடியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த சிங்கை இங்கே வாழ்ந்து இங்கேருந்து நம்ம இந்த இந்த ஒரு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் நம்ம அதில் கலந்துக்கிறோங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லிடியன் மற்றும் அமிர்தவர்ஷினியோட திருக்குறள் 1330 அப்படிங்கிற ப்ராஜெக்டில் நானும் ஒரு சின்ன பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்னோடய பாடல் லிடியன் அவர்களுடைய வீட்டிலேயே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 2023 டிசம்பர் மாதத்தில் நான் இந்தியாவுக்கு சென்று அங்கே தான் முதல் முறையாக லிடியன் அவர்களுக்கும் அமிர்தவர்ஷினி அவர்களுக்கும் நான் மீட் பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். தமிழை 2ஆம் மொழியாக எடுத்து படிக்கும் நம் மாணவர்களுக்கு இந்த படைப்பு பேருதவியாக இருக்கும். வகுப்பில் மனப்பாடம் செய்து நல்ல மதிப்பெண் பெறுவதை விட சொல்லும் கருத்துக்களை மனதில் பதித்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள திருக்குறள் இருக்கிறது என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இசையை நேசிக்கும் அனைவரையும் அரவணைத்தபடி திருக்குறளை எளிமையாக இனிமையாக எடுத்து சொல்கிறது குறள் இசை காவியம். இசையோடு ஒலிக்கும் குறள் இளையர்களின் உள்ளங்களையும் எண்ணங்களையும் கவரும் என்று எதிர்பார்க்கலாம். Tirukkural is cherished for being simple yet profound, ancient yet timeless, and rooted in local origins while conveying a universal message. உண்மைதான் மாலினி. அர்த்தமுள்ள சமநிலையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நோக்கில் நம் சமூக அமைப்புகள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றன. அடுத்து வருவது என்ன? We are going to soak in colors and immerse ourselves in a lively festival of Holi. அது பற்றிய விவரங்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்கிறோம். இந்திய சமூகம் இந்த நவீன காலத்திலும் பாரம்பரிய பண்புகளை போற்றுவதில் அக்கறை காட்டுகிறது. கரை கடந்து வாழும் இந்திய சமூகங்கள் தங்களின் பண்பாட்டு கூறுகளை பாதுகாக்க பெரும் முயற்சி எடுத்து விழாக்களையும் பண்டிகைகளையும் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றன. Indian traditional festivals serve as vital pillars for community development, fostering social, economic, and cultural growth through shared celebrations. They strengthen community bonds by encouraging collaboration, offering a platform for local artists, boosting the economy, and transmitting cultural heritage to younger generations. இளைய தலைமுறைக்கு தங்களின் இந்திய பாரம்பரியத்தின் மீது நாட்டம் வளர்த்திடும் நோக்கில் அவர்களுக்கென பல்வேறு விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அவற்றில் ஒன்றாக ஹோலி பண்டிகையும் இடம்பெறுகிறது. Festivals connect people to their roots. Celebrations like Holi keep traditions, stories, and customs alive so they are not forgotten over time.
Holi is known as a festival where social barriers are lifted. People of different backgrounds come together, reminding everyone of equality and shared humanity. வண்ணங்களை எண்ணங்களிலும் முகங்களிலும் அள்ளி தெளித்து துள்ளி குதிக்க செய்த அந்த விழாவில் நாமும் கலந்து கொள்வோம். Guest Shravani, let's now dive into the vibrant spirit of Holi. A vivid wave of color, music and celebration filled the open field at Tanjung Ru View as communities gathered to mark Holi, the festival of colors. Holi Mela 2026 brought together families and friends for a vibrant day of color play symbolizing renewal, positivity and the triumph of good over evil. The spirit of Holi came alive across the field in every smile, every splash of color and every interaction. This event, in fact, marks the victory of good over evil. It marks the coming of spring, and especially it marks forgiveness in the community. The Indian community is rich and diverse, made up of different cultures, languages, and traditions, each with its own unique identity. Bringing this diversity together, the IAEC Katong organized Holi Mela 2026 in collaboration with Marwari Mitra Mandal Singapore, Maharashtra Mandal Singapore, Singapore Sindhi Association, and the Singapore Gujarati Society. Through this collaboration, the celebration reflected a true coming together of communities. So basically, we are bringing 5-6 different organizations, including the Narpani, including the IAEC, plus Immigrants Association. The idea is to bring together, inspire them, bring the young people, the older ones, and celebrate together. Of course, yes, it's a lot of importance for the 4 societies, namely the Gujarati societies, the Marwari society, the Maharashtra societies, and of course the Sindhi society. It makes a larger group whereby we get about 4,000 to 5,000 people gathered together, and it makes really a vibrant. At the heart of this vibrant celebration is the playful act of splashing colors, where distinctions of race, background, age, and identity fade away. Covered in color, everyone looks the same. A powerful reminder that beyond our differences, we are all part of one shared human experience. This is the first time attending a Holi festival. I was invited by my friend Yash over there. I found it amazing, actually. It's the embodiment of the Singapore multicultural environment that I'm living here. So first I'm having a lot of fun, and then seeing that all the cultures and traditions can be brought together. Holi, I would say, is something different because it is not restricted to one particular religion. It is not having any rituals to follow. It just come openly, freely, and top of it, we color the face so that person is not identified which community he is from, which religion he is from. Just come and embrace the happiness together. Celebrate Mela with the different communities. We throw or we dab little colors all over our faces and our shirts. And what does that mean? We put aside our differences. We put aside our diversity with the many different colors that we bear and we have on us. We all stand united as one Singapore. Carrying this spirit forward, youths were roped in as part of the organizing efforts, giving them a chance to connect more deeply with their roots while contributing to the community. This event is really fun for family and friends to bond and come together, especially from their stressful life. Of course, I encourage everyone and the young generation like me to come down and have fun. We have kind of grown up seeing all these things. We have seen this kind of moved out of India. So one thing is, kind of bring the culture and cultivate this within the younger generation, because eventually they are the one who should understand. Fun, enjoyment is one part, but also what are the values and the cultural values behind that. It's really important. So what we do to encourage people is to come and participate as much as possible. When communities come together in this way, it creates more than just a mutual experience. It opens up spaces for people from different backgrounds to interact, understand one another, and build meaningful connections over time. You don't need to be of a certain race or religion to celebrate. Sometimes we need to find time to have fun, let your hair down, throw the color powder on each other and just enjoy. This is one of those times. I hope Holi becomes one of the many activities that we have in Singapore to bring people together. We need more such events to bring everyone together. In multicultural societies like Singapore, Holi goes beyond just a cultural or religious celebration.
It becomes a platform for people of different races and backgrounds to come together, learn from one another, and appreciate diversity. This is our own unique, fun-filled, colorful celebration, Holi. பிற இனத்தவரையும் அன்போடு அரவணைத்து கொண்டாடப்படும் போது இந்திய விழாக்கள் ஒரு புதிய அழகிலும் ஒளியிலும் விளருகின்றன. இத்தகைய கொண்டாட்டத்தில் பங்கு பெறும் இளையர்களுக்கு அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாகவும் அமைகிறது. Festivals bring people together and remind us that community matters. Celebrating together helps build bonds while also encouraging young people to appreciate their cultural identity and heritage. இளையர்களுக்கு நம் கலை படைப்புகளை பற்றி எடுத்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சியை நாம் அடுத்து காண போகிறோம். Before that, let's take a short break and we will bring you back to the story swiftly. Stay with us. கலை உலகம் மிக பெரியது. ஆடல், பாடல், நாடகம், திரைப்படம், ஓவியம், நுண்கலை என்று அதன் பரிமாணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மனிதனின் கற்பனை கடலில் பயணம் செய்யும் அற்புத படகுதான் கலை. Art is not bound by fixed rules. It bends and reshapes itself with ever-evolving human creativity. We may place art into categories to understand it, but in its truest form, it moves across a spectrum, untouched by rigid boundaries. நம் நாட்டில் நிறைய கலைஞர்கள் பல்வேறு துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தரமான படைப்புகளை திரையில் படைத்த கலைஞர்களும் தொழில்நுட்பர்களும் நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களின் படைப்புகளையும் அனுபவங்களை பற்றி நேரில் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு அண்மையில் கிட்டியது. Thodar 2026 is a curated showcase presented by the Singapore Tamil Youth Club, celebrating storytelling and creative expression. Each screening is followed by an engaging live post-dialogue session where filmmakers, audiences, and invited industry voices come together to exchange perspectives, share insights, and deepen the appreciation of films. திரையிடப்பட்ட 4 தமிழ் குறும்படங்கள் பற்றியும் கலைத்துறை நிபுணர்களின் கலந்துரையாடல் பற்றியும் மேலும் தெரிந்து கொள்வோம். பாருங்கள். நம் உள்ளூர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட குறும்படங்களை ஒரே மேடையில் காணும் வாய்ப்பு இந்த தொடர் நிகழ்ச்சியின் மூலம் கிடைத்தது. இளையர்களிடையே குறும்பட தயாரிப்பில் அதிக ஆர்வம் இருப்பதை புரிந்து கொண்ட சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. உள்ளூர் படைப்புகள் மட்டுமின்றி இளையர்களுக்கு குறும்பட போட்டியும் நடத்தப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற குறும்படங்களுக்கு பரிசளிப்பதோடு இது போன்ற தளம் இளம் கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கும் என்ற நோக்கிலும் இந்நிகழ்ச்சி முதல் முறையாக நடத்தப்பட்டுள்ளது. குறும்படம் செய்கிறேன்னா இட்ஸ் நெவர் ஒன் மேன்ஸ் ஷோ. அதுக்கு பின்னாடி ஒரு மொத்த குழுவே இருக்குது. ஸோ பல மாதம் ஹார்ட் ஒர்க் இருக்குது, டெடிகேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தரணும். அதனால தான் இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கி எல்லா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸையும் ஒன்றா திரட்டி அவங்களோட க்ரியேட்டிவ் ஜேர்னிஸை ஷேர் பண்ணி ஒருத்தர் வந்து இன்ஸ்பயர் பண்ணணும்னுக்காக தான் இதை க்ரியேட் பண்ணோம். சிங்கப்பூர் எழுத்தாளர்களின் கதைகளை குறும்படமாக எடுக்கும் முயற்சியிலும் இளையர்கள் ஈடுபட்டிருந்தனர். என் குறும்படத்தோட தலைப்பு வந்து அதிசயம் மிராக்கல். இந்த கதை வந்து இங்கே இருக்கிற சிங்கப்பூர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பற்றி பேசுகிற ஒரு கதை. இது வந்து இனிஷியலாக ஒரு ரைட்டர், அவார்ட் வின்னிங் ரைட்டர் கமலாதேவி அரவிந்தன் வந்து எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி நாவல் விரல்னு சொல்லிட்டு அந்த நாவல்லேருந்து பேஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே எழுதி இதை வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்கோம். குறும்படம் தயாரிக்கும் இளையர்களின் ஆர்வத்தையும் கற்பனையையும் தட்டி கொடுத்து புதிய நுட்பங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இது போன்ற நிகழ்ச்சிகள் உதவியாக இருக்கும் என்பதை மூத்த கலை வல்லுநர்கள் வலியுறுத்தினார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த தருணத்தில் இந்த மாதிரி இப்படி சிறப்பான படைப்பாளர்கள் இருக்காங்கன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இதை எடுத்துக்கொண்டு போகிறவங்க. ஊடகத்துறையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் திறன்களை பெற்றிருப்பதோடு கடுமையாக உழைக்க தயாராக இருக்க வேண்டும். அதோடு அவர்களின் படைப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அத்தகைய பாலமாக தொடர் நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஒரே மேடையில் வந்து 4 வெவ்வேறு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க சிங்கப்பூரோட திரைப்பட அந்த இண்டஸ்ட்ரி பற்றி, இதில் வந்து எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து எப்படி பங்காற்றலாம், எப்படி முன்னுக்கு வரலாம், இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில், அது கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு.
இது போன்ற பொது தளங்களில் தங்களின் படைப்புகளை திரையிட்டு அவற்றுக்கு கொடுக்கப்படும் விமர்சனங்களை கேட்கும் இளம் இயக்குநர்கள் தங்களின் திறன்களை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். நம்மள மாதிரி அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எஸ்பெஷலி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் தான் ரொம்ப முக்கியம், நம்மளோட ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, அதை வெளிக்காட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய உருவாகும் போது நம்மள மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இளையர்களுக்கு தங்கள் படைப்புகளை நேரடியாக பார்த்து கைத்தட்டி உற்சாகமூட்டும் ரசிகர்கள் தேவை. இணையதளங்களில் குறும்படங்களை பதிவேற்றம் செய்வதற்கும் பொது திரையரங்குகளில் குறும்படங்களை திரையிடுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. உணர்வு பூர்வமான பாராட்டு ஒரு கலைஞனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறது. இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் போது அவங்களுக்கு இதோட இன்னும் நல்லா செய்யணும், இதோட இன்னும் பெருசாக பிரம்மாண்டமாக செய்யணும், மக்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேரணும்னு அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை அவங்கக்கிட்ட கொடுக்கலான்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இன்றைய நிலையில் இளையர்களை நீண்ட நேரத்திற்கு ஒரு திரைப்படத்தையோ குறும்படத்தையோ பார்க்க வைப்பது சற்று கடினமாகத்தான் உள்ளது. 30 வினாடிக்குள் ஒன்றை பார்த்துவிட்டு அடுத்த காணொளிக்கு தாவிடும் தலைமுறையினரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் இயக்குநர்களாக இளையர்கள் மாறி வருகின்றனர். நான் கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம அடுத்த ஜெனரேஷன் இப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா, கதைகள் இன்னும் சொகப்படுமா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நான் யோசிச்சுருக்கேன். பட் இன்றைக்கி இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் தான் இவங்க தான், அவங்க சொன்ன கதையை பார்க்கும்போது நம்பிக்கை இருக்குது. இப்போ உள்ள தலைமுறையின் முன்னோட தலைமுறையோட ரொம்ப தைரியமாக இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் இப்போ டிக்டாக் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் நம்ம காலத்தில் தான் படங்கள் லைக் 2 மணி நேரம் 3 மணி நேரம், இப்போ அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு 90 செகண்ட்ஸ் ஷார்ட்டாக இருக்கும்போது அதை புரிஞ்சு அவங்க சில படைப்புகள் செய்யும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிங்கப்பூர் தமிழ் ஊடகத்துறையின் வளர்ச்சிக்கு இளையர்களின் குறும்படங்கள் தேவைப்படுகின்றன. புதிய பார்வை, புதிய நோக்கு, புதிய இலக்குகளை இளையர்களால் வகுக்க முடிகிறது. நம் உள்ளூர் கதைகளை திரைக்கு கொண்டு வரும் முயற்சியை தொடர்ந்து எடுத்து வரும் இளம் குறும்பட இயக்குநர்களுக்கான இந்த தொடர் தொடரும். அரை மணி நேரம் கரைந்து போனது என்றாலும் பயனுள்ள தகவல்களை அறிந்து கொண்ட மனநிறைவு உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறோம். Planning something that could make a positive impact on the community? We would love to hear from you. விடைபெறும் முன்னால் ஒரு சிந்தனை. திருக்குறளில் முயற்சி செய்பவர்களை தாளாண்மை உடையவர்கள் என புகழப்படுகின்றனர். இவர்கள் மனத்தளர்ச்சி அடையாமல் கடினமான செயல்களையும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பவர்கள். அதேபோல் எத்தனை தடைகள் வந்தாலும் முயற்சியை விடக்கூடாது என்பதையே திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். That's right, Shamini. Thiruvalluvar reminds us that no matter what obstacles arise, we should never give up on our efforts. அந்த சிந்தனையோடு விடைபெறுகிறோம் மாலினி, Shamini. இது தாளம் Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்